இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே கிட்டத்தட்ட இந்த ஆண்டின் பாதி மாதங்கள் முடிந்தது. ஆரம்பித்த போது நாம் எவ்வளவு குதூகலத்தோடு நாம் அதை ஆரம்பித்தோமோ அதே போல தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆராதனை, நம்முடைய தோள்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாம் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு எப்படிதான் நாங்கள் நன்றி சொல்வோமோ எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் எங்கள் உள்ளம் நன்றினாலே நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒன்றையும் மறவாதே. சங்கீதக்காரர் சொல்வது போல நாங்களும் உடைய உபகாரங்களை மறக்காதபடி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி காணிக்கைகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். ಕರ್ತನೇ, ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಸ್ತುತಿಸುವಂತೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತಹ ಸ್ತೋತ್ರ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯ ಪೂರ್ವದಿಂದ ಬರುವಂತಹ ಒಂದೊಂದು ಸ್ತುತಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. ಈ ಆರಾಧನೆಯ ಸಮಯ ನಮಗೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತೆ, ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವನ ಹೊಂದುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆ ನೀಡಿರಿ ಅಪ್ಪ. எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா அசுத்தங்களை எடுத்து போடுங்க. ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನೀಡು ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮನ್ನು ದರ್ಶಿಸುವಂತೆ, ನಿಮ್ಮ ಸ್ಪರ್ಶವನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸುವಂತೆ ನಮಗೆ ಬೇಕಾದಂತಹ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ನಮಗೆ ನೀಡಬೇಕಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி மட்டுமே. ஆகவே அதை சார்ந்து நாங்கள் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக ஒரு ஆங்கில பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். Let us sing a little song expressing our thanks to our Savior. Let us feel His presence. Let us know that we are not gathered in our houses, but we have come into His holy presence, to the Holy of Holies, to glorify and magnify His name with a thankful heart. I come before you today.
ராஜனே, உத்தமனானவனே, நீரே என் ஆறுதல். ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக இராவிட்டால் வேறு யார் நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும்? அவர் நமக்கு கோட்டை, நம்முடைய துருள், நம்முடைய நம்பிக்கை, நம்ம வந்தடையத்துக்கு கண்மலையாக இருக்கிறதா. ஆகவே அவரை நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் அற்புதம், அதிசயமான
துதிக்கிறோம் ராஜா. மக்கள் ஸ்தோத்திரம், மக்கள் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்கள் ஆறுதல், நீர் ஒருவரே எங்கள் ஆறுதல், நீர் ஒருவரே எங்கள் தேடுதல். ஏனென்றால் நீர் எங்களை அநாதி ஸ்நேகத்தினாலே எங்களை சிநேகித்து காருண்யத்தினாலே எங்களை எடுத்துக்கொண்ட தேவன் நீர் அல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் எங்கேயோ இருந்தோம், ஆனால் நீர் உங்களுடைய அன்பினால் உங்களுடைய சிநேகத்தினால் எங்களை அழைத்து வா என்று சொல்லி எங்களை அழைத்து உங்களுடைய அன்பின் பொருளை நாங்கள் கேட்போம் ஐயா. இந்த அன்புக்கு நேராக நாங்கள் சரணாக நாங்கள் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிநேகத்தால் என்னை நேசித்தீர்
அன்பின் தேவனே, உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி ராஜா. இரக்கத்தை எங்கள் மேலே பாராட்டின எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினால் எங்களை முடிசூட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நான் நீர் ஒருவரை பார்த்து என் நல்லவர், உடைய கிருபை என்ன உள்ளது என்று திரும்ப திரும்ப சங்கீதக்காரர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ಕರ್ತನೇ, ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಕರ್ತನಿಗೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ, ಆತನಿಗೆ ಕನಸು, ಆತನೇ ಯೋಗ್ಯತೆ. ಆದರೆ ಅವರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವಾಂತ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ
நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், அவரை ஆராதித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவனோடு கூட பேசினோம், நம்முடைய உள்ளத்தை அவருக்கு தெரிவித்தோம், அன்பை தெரிவித்தோம். இப்பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு தனிப்பட்ட முறையில் பேச முடியாமல் நம்மை சமர்ப்பிப்போமா? பரிசுத்த பிள்ளைகளோட ஆண்டவரே, மீண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இது பலப்படுத்துகிற வார்த்தை, எங்களோடு பேசுகிற வார்த்தை. நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி உமக்கு மாத்திரம்தான் தெரியும் ஐயா. ஆகவே அதற்கு தகுந்தபடி ஆவலோடு, பசியோடு, தாக்கத்தோடு இருக்கு எங்களோடு பேசும் ஐயா. இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்தை விட்டு எழுப்பத்தக்கதாக எங்களோடு கூட இடைப்படுவீராக என்று சொல்லி இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நல்ல நிலமாக எங்கள் இருதயத்தை கர்த்தர் மாற்றிக் கொடுத்து பிசாசு இந்த வசனங்களை பறித்து கொண்டு போகாதபடி அவருடைய எல்லையை நாங்கள் குறிக்கிறோம். கர்த்தாவை தெளிவாக தேவ சத்தம் எங்கள் செவிகளிலே விழட்டும். எல்லா சோம்பல் அசதிகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக ஒரு புதிய உற்சாகத்தை எங்களுக்கு தாரும், புதிய தெம்பை எங்களுக்கு தாரும். வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும் ஐயா. உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அவளாக அன்றைய சமூகத்தில் காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை என்னவென்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சமாதானத்தின் தேவன், God of peace. ಶಾಂತದಾಯಕನಾದ கர்த்தர். ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் அவரை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே அறிந்திருக்கிற நாம் இந்த உலகத்திற்கு அதற்கேற்றபடி நாம் வாழும்போது உலகம் தேவனை அறிந்து கொள்ளும். தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரிடத்துல தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது என்று சொல்லி தெரிந்து ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்திலே நாம் போகிறோம். மீண்டும் இந்த நாளிலும் அதை ஞாபகப்படுத்தி அதில் உள்ள வசனங்களை நாம் வியாசித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவரை திட்டம் தெளிவுமாக அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். பவுல் ரோமர்களை வாழ்த்தும் போது அவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಇರಲಿ. எத்தனை ஒரு வாக்கியமல்லவா! இந்த தேவன் நம்மோடு கூட இருப்பது, அவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருப்பது. ஆகவே ஆண்டவர் நமக்கு வெறும் சமாதானத்தை மாற்றம் கொடுக்கிறவர் அல்ல, சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல ஜனங்கள் இந்த சமாதானத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்ட் பீஸ் என்று சொல்லி ஸ்தாபனங்களை உருவாக்கி அவர்கள் சமாதானத்திற்கு ஏதுவான வழிகளை ஜனங்களுக்கு ஏற்படுத்துவோம் என்றெல்லாம் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே உலகத்தின் கணிப்பிலே சமாதானம் என்று சொல்வது என்ன என்று பார்க்கும்போது அவர்களுக்கு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் வேண்டும், அல்லது ஒரு விடுதலை வேண்டும், விடுதலையாக வாழ வேண்டும், என்னை சமாதானமாக விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார்கள். பிறகு அவருடைய உள்ளத்திலே சமாதானத்தை தேடுவார்கள். ஜனங்கள் மத்தியிலே, தேசங்கள் இடையே சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளை எடுக்கிறார். ஆகவே உலகத்தின் கணிப்பிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் அமைதி, இதுதான் அவர்கள் தேடுகிறதான ಸಮಾಧಾನ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಗಾಗಿ ಜನರು ಹುಡುಕುವಾಗ ಅವರು ಒಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬೇಕಾದಂತಹ ಒಂದು ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಅವರು ಹುಡುಕುತ್ತಾರೆ. ರಾಷ್ಟ್ರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ದೇಶಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಅವರು ಬಯಸುತ್ತಾರೆ. அதுபோல இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அவர்
ஒரு கண்டுபிடிப்பை பார்த்து ஒரு ஆராய்ச்சி அவர்கள் செய்து எந்தெந்த தேசங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கணிப்பை எடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 250 தேசங்கள் அல்லது 240 தேசங்கள் என்று சொல்கிறார். அதில் 11 தேசங்கள் மாத்திரம்தான் சமாதானமாக வாழக்கூடிய வசதிகள் உள்ள தேசம் என்று சொல்லி இவர்கள் ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அங்கே அந்த 11 தேசங்கள் எது என்று அவர்கள் சொல்லும்போது சுவிட்சர்லாந்து, கத்தார், உருகுவே, போட்ஸ்வானா, வியட்நாம், பிரேசில், ஜப்பான், மாரிஷியஸ், சிலி, கோஸ்டரிக்கா மற்றும் பனாமா ஐலண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் ஒருவேளை இப்போ பேர் கூட கேட்டிருக்க மாட்டோம். எந்த காலத்துக்கு நம்ம அங்கே போகிறது, சமாதானத்தை தேடி அங்கே வாழலாம் அப்படின்னு சொல்லி அதில் நமக்கு முடியாத ஒரு காரியம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க உலக கணிப்பின்படி அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு எடுக்கணும். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் சொல்ல முடியும், இந்த உலகத்திற்கு சவாலாக நாம் சொல்ல முடியும், இந்த தேவாதி தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் எனக்குள்ள என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறபடினாலே எங்கேயும் ஓட வேண்டாம், சமாதானத்தை தேடி எந்த தேசத்தையும் நாடி ஓட வேண்டாம், இருக்கிற இடத்திலேயே சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இத்தனை பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா? நீங்கள் இந்த நாளில் நேரம் எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். அதில் தீர்க்கதரிசி அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் சமாதானம் நமக்கு கிடைக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அவர் எழுதியிருக்கிறார். விசேஷமாக அந்த 2ஆம் அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அதிலே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிற வார்த்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டு என்று மறைமுகமாக அதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக, கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்று சொல்லி நாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3:16 ಶಾಂತಿದಾಯಕನಾದ ಕರ್ತನು ತಾನೇ ಶಾಂತಿದಾಯಕನಾದ ಕರ್ತನು ತಾನೇ ಸದಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಸಕಲ ವಿಧದಲ್ಲಿಯೂ ನಿಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಇರಲಿ. ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ ಎಂದು ಹೇಳಿ ಪದೇ ಪದೇ ಪೌಲರು ನಾವು ಬರೆಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆகவே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு இந்த சமாதானம் வருகிறது என்று சொல்லி பொதுவாக அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிருபங்களை எழுதும் போது வாழ்த்துதல்களை அவர்கள் சொல்லுவது உண்டு. ஒவ்வொரு நிருபத்திலும் இதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் ஆரம்பத்தில் நிருபத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் நமக்கு எவ்வளவாக வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த சமாதானத்தை குறித்து. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த சமாதானத்தின் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது அதிலே 1 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ಕೊಲೊಸೆಯರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಭೂಪರಲೋಕಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು ಆತನ ಮೂಲಕ ತನಗೆ ಸಂಧಾನಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತಲೂ
நிஷ்கர்ஷೆ ಮಾಡಿದನು. எப்படி நமக்கு இந்த சமாதானம் கிடைத்தது? ಹೇಗೆ ನಮಗೆ ಈ ಶಾಂತಿ ನಮಗೆ ದೊರಕಿತು? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯ ಆ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி மறுபடியும் ஏசாயா தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார். அவர் அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானம் கிடைக்கும்படியாக அவர் கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். ரத்த கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். கிரயத்தை கொண்டு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். ಆತನ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಶಿಲುಬೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯನ್ನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ದೂರವಾಗಿ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಹುದೂರವಾಗಿದ್ದ ನಮಗೆ ಆತನ ಸಮಾಧಾನವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಇದು ನಮಗೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಸಿಕ್ಕಿದಂತಹ ಬಹಳ ದೊಡ್ಡ ಒಂದು ಬಹುಮಾನ. ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತರು ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಂತರ ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರದಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, கர்த்தராದ இயேசு கிறிஸ்தன மூலகமாகி ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாய் இருக்கும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நமக்கு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டது நிமித்தமாக நமக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಹೀಗಿರಲಾಗಿ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತರಾದ ಕಾರಣ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ದೇವರೊಂದಿಗೆ ಉಂಟಾದ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರೋಣ. ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತರಾದ ಕಾರಣ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಶಾಂತಿಯನ್ನು ನಮಗೆ ಸಂಪಾದಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ. ಆದರೆ ನಾವು ಅದನ್ನು ನಿಜವಾಗಲೂ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅನುಭವಿಸಬೇಕಾದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆತನ ಮೂಲಕ ನಾವು ನೀತಿವಂತರಾಗುವಾಗ ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಆ ಶಾಂತಿಯನ್ನು ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಬಹುದು. பரிபூர்ணமாக நம்ம அனுபவிக்கலாம். எப்பொழுது நாம் அவர் பேரில் விசுவாசம் வைத்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் போது நாம் மெய்யான சமாதானத்தை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சமாதான காரணமாக பிதாவோடு கூட என்னை ஒன்றாக்கினவர், ரத்தத்தினால எங்களை சமீபமாக்கினவர். ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அந்த மெய்யான சமாதானத்தை நாம் அனுபவிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த சமாதானத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். இது சமாதானத்தின் ಸುವಿಶೇಷಂ. ಎಫೆಸರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನದ ವಿಷಯವಾದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿಸುವುದರಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾದ ಮನಸ್ಸೆಂಬ ಕೆರಗಳನ್ನು ಮೆಟ್ಟಿಕೊಂಡು ನಿಲ್ಲಿರಿ. ಸಮಾಧಾನವೆಂಬ ವಿಷಯದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿಸುವುದರಲ್ಲಿ, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில் ஆயத்தாம் மேலும் பாதரட்சையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டதன் நிமித்தமாக இந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இதை நம்மோடு கூட வைத்துக் கொண்டில்லாதபடிக்கு சமாதானத்திற்காக தேடி அலைகிற உலகத்தின் மக்கள் எங்கேயும் போக வேண்டாம், நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சமாதானமாயிருங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர் உங்களுக்கு தருவார். சிலர் ஒருவேளை உங்களிடத்துல வரலாம், உங்களிடத்துல ஜெபிக்க வரலாம், உங்களிடத்துல கேட்க வரலாம். ஆகவே அவர்கள் தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் ஜெபிப்பதனாலே அல்ல, என்னிடத்துல வராதீங்க, இயேசு கிறிஸ்துவின் வாங்க. அவர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் வீடுகளுக்கு போனாலும் நிச்சயமாக எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து இந்த சமாதானத்தை அவர் தருவார். ஆகவே இந்த சமாதானம் என்னும் சுவிசேஷமாகிய இந்த பாதரட்சியை நாம் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள, நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அல்லவா? ஆகவே இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம். எப்பொழுது வந்தது இந்த சமாதானத்தின் சுவிசேஷம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரப்பிலேயே தூதர்கள் அதை அறிவித்தார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, தூதர்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் போது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் ದೇವನೇ ತುದಿತಾರಲ್ಲವಾ. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಆರ್ಭಟಿಸಿ ಹಾಡಿದಂತಹ ಒಂದು ಹಾಡು, ಕರ್ತನ ಹುಟ್ಟಿದ ಆ ದಿನದಲ್ಲಿ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ. ಲೂಕ 2:14, ಮೇಲಣ ಲೋಕಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಸಮಾಧಾನ, ದೇವರು ಅವರಿಗೆ ಒಲಿಯುತ್ತಾನೆ ಎಂದು ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಹೇಳಿದರು. அவர் பிறந்த போதே, ಆತನು ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ದೇವದೂತರು ಆರ್ಭಟಿಸಿ ಕೊಂಡಾಡಿ ಹೇಳಿದಂತಹ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಅಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ಅಂದಿನಿಂದ ಇಂದು ಸಹ ನಾವು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಕರ್ತನ ಬರೋಣದವರೆಗೂ ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿಸುತ್ತಲೇ ಇರೋಣ. ಭೂಮಿயிலே சமாதானம், ಭೂಮಿயிலே சமாதானம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, உன்னதத்திலே சமாதானம் வேண்டாம், அது ஒரு சமாதானத்தின் ராஜ்யம். அங்கே மகிமை எப்பொழுது, ஆனால் சமாதானம் எங்கே வேண்டும்? இந்த பூமியிலே தான் வேண்டும். அதை தெளிவாக தேவ தூதர்கள் ஆண்டவருடைய பிறப்பிலே நற்செய்தியாக அவர்கள் அறிவித்தார்கள். இந்த பூமியிலே சமாதானம், ஆண்டவர் இந்த பூமியிலே சமாதானத்தை பிறப்பிலேயே கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர்களுடைய பேரில் ஒரு பேர், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏசாயா அவரை குறித்து ஏற்கனவே அவர் முன்கூட்டி சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம், ஜனங்களுக்கு தெரிவிப்போம். பவுல் அதை அறிவித்தார், நம்முடைய சுவிசேஷங்கள் எல்லாவற்றிலேயும் அறிவித்தார். ஜனங்களை அவர் வாழ்த்தினார், சீஷர்கள் அதை செய்தார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல நாம் பார்க்கும்போது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் சீஷர்கள் கொண்டு போனார்கள். அப்போஸ்தலர் 10:26 நாம் வாசிக்கிறோம், எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, ಪೇತ್ರದಲ್ಲಿ சொல்லுகிற ಪೇತ್ರನ ಹೇಳ್ತಾನೆ ಅಪೊಸ್ತಲರ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೂ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ದೇವರು ಸಮಾಧಾನದ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ತಿಳಿದಿರುವುದು. ಪೇತ್ರನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಜನರಿಗೆ, ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೂ, நமக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு மாத்திரம் அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் வரவில்லை. இந்த சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்க, தேடிக் கொண்டிருக்க இந்த உலகத்தின் எல்லா மக்களுக்கும், ஒருவேளை புதிதாக இதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்த, சமாதானத்துக்காக ஏங்கி கேட்டுக்கொண்டிருந்த, ஒருவேளை நீங்க நெட்ல தேடும் போது ஒரு வாழ்க்கையில ஒரு கசப்பு அல்லது ஒரு வெறுப்பு, அமைதி இல்லாத ஒரு தன்மை என்று சொல்லும் போது, வாலிப பிள்ளைகள் எல்லாம் நெட்டை தேடி ஓடுகிறார்கள், அதில் டைப் பண்றாங்க சமாதானம் என்று சொல்லி. இந்த உலகத்தில் மிகவும் அதிகமாக தேடப்படுகிற ஒரு காரியம் இந்த சமாதானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படி நீங்க தேடும் போது உங்களுக்கு கிடைக்கிற, நெட்ல கூட கிடைக்கிற ஒரு பதில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சமாதானம் கிடைக்கிறது என்ற வார்த்தைகள் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அது உண்மை. ஏனென்றால் எல்லா ஜனத்திற்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே சீஷர்கள் அதை கூறினார்கள், போன இடத்திலும் அவர்கள் கூறினார்கள், இன்றைக்கும் நாமும் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்று அனுபவித்து வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிப்போம். விசுவாச குடும்பத்தாரே, இந்த சமாதானத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா? நீங்க கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் போராட்டங்கள், கொஞ்சம் கவலைகள் வரும்போது என்ன செய்றீங்க? வேறவங்களை தேடி போறீங்களா? யாருடையாவது போய் சொல்லலாம்னு போறீங்களா? பக்கத்து வீட்டில் போறீங்களா? அல்லது யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாமா என்று தேடுறீங்களா? ஒன்றும் செய்ய வேண்டாம். அமைதியா இருக்கிற இடத்துல உண்மையான இருதயத்தோடு கூட யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும், எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நான் அதை இழந்து போயிருக்கிறேன். ஒருவேளை பாவத்தினால் இழந்திருக்கலாம், அல்லது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவினால் அதை இழந்திருக்கலாம், அல்லது நமக்கு ஏதாவது அழுத்தக்கூடிய பாரங்கள் வரும்போது அந்த சமாதானம் இல்லாதது போல நம்ம தவிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம்.
ஆனால் அவர் எங்கேயும் போகவில்லை, நம்மோடு கூட தான் இருக்கிறார். அது அமைதியாக அமர்ந்து ஆண்டவரே இந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆச்சரியமாக நீங்களே தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கத்தக்கதாக தேவ சமாதானம் நீங்க இருக்கிற இடங்களில் வந்து உங்களை ஆளுகை செய்யும், உங்களை நிரப்பும் என்றால் கர்த்தர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களில் பவுல் எழுதும்போது அவர் இப்படியாக எழுதுகிறார். இந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் விவரித்து எழுதும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காக்க கடவுது. பிலிப்பியர் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6 ಮತ್ತು 7ನೇ ವಚನ. ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ಬೇಕಾದದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ಆಗ ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವ ದೇವ ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಾಯುವುದು. ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಪಡದ ಹಾಗೆ, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அவரிடத்துல சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் கவலை என்ன, உங்கள் சமாதானத்தை குலைக்கிற காரியம் என்ன? அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். அதை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு சொல்லுங்கள். கிருத்தಜ್ಞತಾ ஸ்தோத்திரத்தோடு ஆத்திரிகை தெரியப்படுத்தி அப்பொழுது என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் முதலாவது உங்கள் இருதயங்களை நிரப்பும், உங்கள் சிந்தையை நிரப்பும், சிந்தையை மாற்று. அமைதியாயிரு, நான் இருக்கிறேன் கூட என்று சொல்லி அவர் பேசுவார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அவருடைய கரத்தை உங்கள் பேர்ல நீட்டி உங்களை அரவணைக்கிறது நீங்க உணரலாம். அது உண்மை. ஏதோ சொல்வதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லல, அனுபவித்ததுனால நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் உணர்வீங்க. கவலைப்படாத. ஒருவேளை தப்பு நம்ம மேலேயே இருக்கலாம், ஆனாலும் முதல்ல அவர் நம்மை அமைதிப்படுத்துவார். அமைதியாயிரு, நான் உனக்கு சமாதானத்தை தரேன். அதுக்கப்புறம் நமக்கு எடுத்து சொல்லுவார் எங்கே அதை இழந்தோம், ஏன் இழந்தோம், எப்படி இழந்தோம் என்று சொல்லுவார். அதை சரிப்படுத்திக் கொள்ளும் போது நாம் அவரோடு கூட மீண்டும் அந்த சமாதானத்தின் உறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது அதற்காக ஏங்கி தேடி இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் அறியாதபடிக்கு இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய சಮಾಧಾನத்தை உங்களுக்கு ನಿಶ್ಚಯವಾಗಿ வெளிப்படுத்துவார். ನಿಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಲೂ ಆತನ ತೋರ್ಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಯಾಕಂದರೆ ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು, ಶಾಂತಿಯನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ ಆತನು. ಕೇಳುವವರಿಗೆ ಆತನು ಕೊಡದೆ ಹೋಗುವನು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹೃದಯ, ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕಾಯುವಂತೆ, ಯಾವಾಗಲೂ ಕಾದು ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಅಂತಹ ಒಂದು ಈ ಲೋಕವು ವಿವರಿಸಲಾರದಂತಹ ಒಂದು ಶಾಂತಿಯನ್ನು கர்த்தர் ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸು. உலகம் கொடுக்காத அளவுக்கு, உலகத்தினால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்திருக்கலாம். சிலர் கேட்டிருக்கலாம், எப்படி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எப்படி உங்களுக்கு இவ்வளவு பண பற்றாக்குறை இருந்தாலும், எப்படி உங்களுக்கு நாளை குறித்து ஒரு கவலை இல்லாமல் நீங்க வாழ்றீங்க? ஏன் நம்ம இடத்துல பதில் உண்டு. ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இப்பொழுது மாத்திரமல்ல, என்றென்றைக்கு. ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. வெளிப்படுத்தல் நாம் அதை வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு புதிய எருசலேமை, ஒரு புதிய வானத்தை, ஒரு புதிய பூமியை அவர் சிருஷ்டிக்கும் போது ஆட்டுக்குட்டியோடைய புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசித்து வாழும்போது அந்த ராஜ்யத்தில் நித்தியமான சமாதானத்தை என்றென்றைக்கும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நித்திய காலமாக அவரோடு கூட, இந்த சமாதானத்தின் பிரபுவோடு கூட. இப்பொழுது நாம் அவரை பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அவரோடு கூட இருக்கும்போது இன்னும் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதற்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். நமக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிற இந்த சமாதானத்தை தற்காலிகமாக உலக காரியங்களுக்காக மாத்திரமே நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் இந்த நித்தியத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். நித்தியமாக அவரோடு கூட சமாதானத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும் ஐயா. இந்த உலகத்திலேயே எவ்வளவு நான் சமாதானத்தை பெற்றிருந்தால் உம்மோடு கூட நான் வாழும்போது இன்னும் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து
அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அப்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார், இந்த சமாதானத்தின் தேவனை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னார், ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய இதயத்தை திறந்து தாங்க. அவர் ஒன்றையும் கேட்க மாட்டார் உங்களிடத்துல, எதையும் விட்டு வர சொல்ல மாட்டார். அவர் வந்தால் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். அவர் சமாதானம் மாத்திரமே நம்மளே நிலைத்திருக்கும். அவரோடு அவரை பார்த்து நாம் கேட்போம். நம்ம இருக்கிற இடத்துல ஒருவேளை இந்த சமாதானத்தை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்வீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பீங்களா? ஆண்டவரே, தவிக்கிற இந்த உலகத்துல, பயம் நிறைந்த உலகத்துல, கலக்கம் நிறைந்த இந்த உலகத்துல எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான சமாதானத்திற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಿಸಿ ಬಂದಾಗಲೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಾತನು ಮತ್ತು ಆತನ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾಗಲ್ಲ, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொன்னார். கரம் நீட்டி உங்கள் சீஷர்களை ஆசீர்வதித்து உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்களில் நான் அவளோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அந்த சமாதானத்தை தேவன் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 6 மாத காலங்களை எங்களை அருமையாக நடத்தின எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாளை குறித்ததான கவலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. அடுத்து எப்படி என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாம் கர்த்தரைகளோடு கூட இருக்கிறேன். இந்த சமாதானத்தின் தேவன் எங்களை கடைசி பரியந்தம் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறேன். ಆಂಡವರೇ, ನೀನು ಯಾರು ಎಂದು சொல்லி ನನಗೆ ತಿಳಿಯವಿಲ್ಲ. ಕರ್ತನೇ, ನೀನು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. ಆದರೆ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಬೇಕಲ್ಲ, ನನಗೆ ಶಾಂತಿ ಬೇಕಲ್ಲ. ನಾನು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ, ಅದನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ, ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವುದರ ಮೂಲಕ, ನೀತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಗುವುದರ ಮೂಲಕ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ ನಾನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೇನಲ್ವಾ. ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಅಯ್ಯ, ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಕೇಳಿರಿ. ಕರ್ತನ ನಿಮಗೆ ಆ ನಿಜವಾದ ಸಮಾಧಾನವನ್ನು, ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಗೂ ಮೇಲಾದ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ, ಕಾದಿದ್ದಾನೆ. ಕರೆದರೆ ಸಾಕು, ಬೇಡಿಕೊಂಡರೆ ಸಾಕು, ಆತನನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் தொட்டு அவருடைய உள்ளங்களை சமாதானத்தினாலே நிரப்புங்கப்பா. இந்த சமாதானத்தை ஏதாவது ஒரு வகையில் எழுந்திருக்க கூடுமையானால் பாவம் ஆண்டவரே உமக்கும் அவர்களுக்கும் நடுவே தடுப்பு சுவராக இருந்தால் அவைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிடுங்கி எறிகிறோம். தேவரீர் அந்த உறவை சரிப்படுத்தும் ஐயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த உறவை சரிப்படுத்த மத்தியஸ்தராக இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொட்டு உம்மோடு உள்ள அந்த சமாதானத்தின் ஐக்கியத்தை தாங்கள் பலப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யுங்கப்பா. சமாதானத்தை பெற்றவர்கள் எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஆண்டவரே சமாதானத்தின் ಸುವಿಶೇಷತೆ ಸುಮಂದು ಸೆಲೆಕ್ಟು ಈ ಕರ್ತನೆ, ಈ ಸ್ವಾರ್ಥೆಯನ್ನು, ಈ ಶಾಂತಿಯ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅವರು ಯಾವಾಗಲೂ ಹೋಗುವ ಜಾಗಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಇತರರಿಗೆ ಹೇಳಲಿ, ಇತರರಿಗೆ ಸಾರಲಿ, ಇತರರಿಗೆ ಕೊಡಲಿ. ಕರ್ತನೆ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ನಾವೇ ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ಇತರರಿಗೆ ವಿಸ್ತರಿಸುವಂತೆ ಭಾಗ್ಯವನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನೀಡು ಸ್ವಾಮಿ. இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம், நாங்கள் அறிவிப்போம் ஐயா, நாங்கள் அறிவிப்போம் அப்பா. எல்லா இடங்களிலேயும் இந்த சமாதானம் நிரம்பி காணப்படும். கர்த்தாவே, ஒருவேளை இந்த உலகத்தில் 11 தேசங்கள் மாத்திரம் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த நித்திய ராஜ்யத்தில் எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரத்தார், எல்லா பாஷையார் வந்து மோடு கூட நித்தியமாக வாழும்போது அந்த சமாதானத்தின் ராஜ்யம் எவ்வளவு மேன்மை மகிமையாக இருக்கும் என்பதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த சಮಾಧಾನದಲ್ಲಿ நிலைத்திருக்கும்படியான ಭಾಗ್ಯತೆ எங்களுக்கு தாரும். ಈ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವಂತಹ ಭಾಗ್ಯವನ್ನು ನಮಗೆ ನೀಡಬೇಕಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ನೀವು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡುವುದನ್ನು ನಾವು ಹೊಂದಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೇವೆ. உம்மிடத்தில் கேட்டதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த சமாதானத்தை குலைக்க முயற்சி எடுக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை விட்டு வீட்டை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி கட்டளையிடு
ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.